தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் அவர்களும் ஊடகவியலாளர் திரு லியோ ஸ்டாலின் அவர்களும் இணைந்திருக்காங்க. அவங்க கூட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு அப்படின்ற மாதிரி. என்ன அப்படின்னா, இந்த சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்ச்சியாக நம்ம வீடியோல சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஏன் அப்படின்னா, நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனலிட்டிக்ஸ் சொல்லுது. அதனால தொடர்ச்சியாக நீங்கள் வீடியோ பார்க்கும்பொழுது ஒன்றுமே இல்லை, கீழே அந்த சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தட்டி அந்த பில் மட்டும் இருக்கும், அதை மட்டும் கிளிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவாக இருந்துகிட்டு இருக்கும். எங்களுக்கும் இந்த சப்ஸ்கிரைப் ஏற 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 ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும். பரவாயில்ல, மக்கள் ரொம்ப ஆதரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்கும். அதனால இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கானையும் அப்படியே கிளிக் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப மகிழ்ச்சி, வாங்க பேசலாம். வணக்கம். 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 இன்று சட்டப்பேரவை கூடியிருக்கு. நேற்று கூடிச்சு இரங்கல் கூட்டம் நடந்தும் ஒத்தி வச்சிருக்காங்க. இன்று திரும்ப கூடி கரூர் விவகாரம் பெரிய பூதாகரமாக வெடிச்சிருக்கு. சட்டப்பேரவையே அமளிக்குள்ளாயிருக்கு. எதிர்கட்சி அதிமுக வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இப்போ தமிழ்நாடு அரசியல் களத்துல இருந்து சட்டசபைக்குள்ளேயும் அந்த கரூர் விவகாரம் பெரிய பூதாகரமா வெடிச்சிருக்கு. லியோ ஸ்டாலின் அவருடைய கருத்து என்ன? இல்லை, நான் தொடர்ந்து நிறைய நேர்காணலையும் சொல்லிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றளவும் அது ஒரு விபத்தாக தான் நான் பார்க்குறேன். அங்கே நடந்தது விபத்து. அதே போல் தமிழ் தடத்திலே பதிவு செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு மகிழன் அவர் கூட நான் பேசும்போது இந்த மாதிரி சொல்லியிருந்தேன். இவ்வளோ கூட்டம் கூடுது, ஏதாவது ஒன்று ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே, சரி, அது முழுக்க முழுக்க அந்த பொறுப்பு காவல்துறையிடம் இருக்கிறது. ஸோ காவல்துறை எந்த அளவுக்கு அதில் செயல்படுறாங்க, அதை பொறுத்து தான் இதை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அதை தாண்டி ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடக்குது. ஸோ எல்லோருமே பார்த்த மாதிரி கரூர் விவகாரத்தை எதிர்கட்சியினர் கையில் எடுத்திருக்காங்க. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு, அதே போல் சட்டமன்றம், அதுக்கு முன்னாடி அந்த கரூர் விவகாரம் நடந்தது. அந்த நடக்கும்பொழுது அந்த இரவு அன்னைக்கு அதிகாலை தொடர்ந்து தாவேகா கட்சியும் அந்த தலைவரும் தொண்டர்களும் சமூக வலைதளங்களில் கடுமையாக தாக்கப்பட்டார்கள். ஸோ யாரெல்லாம் ஏன் தாவேகாவுக்கு அரவணைப்பாளர் நடுநிலையாக இருக்கக்கூட ஒரு சிலரும் அவளுக்கு எதிராக மாறினார்கள். அந்த காட்சி எப்போ மாறுதுன்னா, எடப்பாடி பழனிசாமி அன்று காலை கரூரில் போயிட்டு இது முழுக்க முழுக்க ஆளும் கட்சியோட நிர்வாகமின்மை காரணமாக, அதே போல் காவல்துறை பாதுகாப்பு சரியாக கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். அதோட தொடர்ச்சியாக உங்களுக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் நம்மளுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். அதே போல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியும். ஸோ அதன் பிறகு உச்சநீதிமன்றத்துக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக போனாங்க. அங்கே போகும்பொழுது யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இது திமுகவுக்கு எதிராக மாறிவிட்டது. அப்படி நீதிமன்றம் இதுதான் கரெக்ட் தான் தீர்ப்பு கொடுக்கும். பட் அது யாருக்கு சாதகமாக வருது, பாதகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் என்ன நினைச்சாங்க, இந்த விஷயத்தோட தமிழக வெற்றி கழகத்தை நம்ம ஊற்றி மூடிடலாம், அந்த கட்சி இவ்வளோதான், இந்த ஒரு விஷயத்தை வச்சே விஜயை காலி பண்ணலாம்னு நினைச்சாங்க. ஸோ யாரெல்லாம் அப்படி நினைத்தார்களோ அவர்களுக்கு எதிராக இது மாறி இருக்கு. ஸோ திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய், பாஜக, அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ஒரு பக்கமா இருக்காங்க. ஆக்சுவலா இந்த விஷயத்தை வைத்தே திமுக அனைத்து எதிர்கட்சியிலும் ஒன்று சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு குறுக்கேள்வி, நாம் தமிழர் எந்த பக்கம்? இல்ல, நாம் தமிழர் அவர்கள் தொடர்ந்து திமுக பக்கம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். திமுக பக்கம் தான் இருக்காங்க. திமுக பக்கம் நியாயத்தின் பக்கம் இருக்காங்களா, திமுக பக்கம் இல்ல? நான் முழுக்க சொல்றேன், நாம் தமிழர் கட்சி திமுக பக்கம் தான் இருக்கிறாங்க. இல்ல ஆக்சுவலா நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்த பிறகும் கூட அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லிருக்காரு. அது என்னன்னா, இது மாநிலத்தின் தன்னாட்சி அதிகாரத்துக்கு எதிராக அப்படி நடந்துள்ளதுன்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அப்போ நீங்க உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார் விஜய் அவர்களுக்கு பத்தி. ஸோ அந்த வழக்குக்கும் அந்த அந்த நீதிமன்றம் கூறிய அந்த கருத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அதை உச்ச நீதிமன்றமும் சொல்லியிருக்கு. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, கரூர் மதுரை அந்த ஜங்ஷன்ல வருது, அந்த ஜூரி செக்ஷன்ல வருது. அப்படி வரும்போது அந்த கேஸ் நீங்க ஏன் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கறாங்க. அப்போ இதுல அரசியலோட அழுத்தம் இருக்கா, ஒரு கேள்வி இருக்கு. ஆக்சுவலா ஒரு கேஸ் ஒரு நீதிமன்றத்துக்கு போகுதுன்னா அந்த ரெஜிஸ்டர் தான் டிசைட் பண்ணுவார், கேஸ் யாருக்கு போகணும், இந்த கேஸ் எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளாம் நியூஸ் ரொம்ப நேரம், எனக்கு தெரிஞ்ச அண்ணன் ரொம்ப நாள் பயணிக்கிறாரு, நீங்களும் பயணிக்கிறீங்க. அப்படி இருக்கும்பொழுது ஒரு வழக்கு ஒரு நீதிமன்றத்தில் எடுத்துட்டாங்கன்னா, திரும்ப ஒரு வழக்கு இன்னொரு நீதிமன்றத்தில் போகும்போது அந்த நீதிமன்றம் என்ன சொல்றேன்னா, இந்த வழக்கு ஏற்கனவே அங்கே விசாரிக்கிறாங்க, அவங்களோட இணைச்சி நீங்க மனு தாக்கல் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் அதையும் மீறி சென்னை நீதிமன்றம் அந்த வழக்கு எடுத்தது. இதையும் உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு.
ஸோ எதெல்லாம் வந்து தங்களுக்கு சாதகமாக வரும் அப்படின்னு சொல்லி திமுக நினைத்தார்களோ, திமுகவோட ஈகோ சிஸ்டம் ஆகட்டும், தமிழக உளவுத்துறை ஆகட்டும் எடுத்தாங்களோ எல்லாமே அவங்களுக்கு எதிராக மாறி இருக்கு. அதே போல இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர்லையும் வந்து அது திமுகவுக்கு பெரிய ஒரு அடியை தான் மாறி இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எப்பொழுதுமே வந்து அதிர்ந்து பேச மாட்டார், கடுமையான சொற்களையும் வந்து பயன்படுத்த மாட்டார். அவரே வந்து நீங்க கோவப்பட்டு பேசியிருக்காரு. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூடமே நீங்க வந்து சட்டப்பேரவையில் தான் சொல்லிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காருன்னா இந்த மாதிரி வந்து கூட்டத்துக்கு வந்து 10,000 to 15,000 பேர் தான் வரும்னு சொல்லிருக்காங்க. ஆனா வந்து அதையும் தாண்டி நாங்க பாதுகாப்பு கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, உளவுத்துறைக்கு தெரியும். அதே போல கூட்டம் வந்து அங்க பெருமளவில் கூடுது. விஜய் வர்றதுக்கு வந்து 7 to 8 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இவங்க தரப்புல, திமுக தரப்புலையும் காவல்துறை தரப்புலையும். அப்போ 7-8 மணி நேரம் காவல்துறையா அங்க என்ன பண்ணுச்சு? கூட்டம் தான் அதிகமாக கூடுதல, எதுக்கு அந்த இடத்த கொடுத்தீங்க? நீங்க இடத்த மாத்திருக்கணும், இல்ல பெரம்பலூர்ல தடை செய்ய மாதிரி வந்து இங்கேயும் தடை செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்புலையும் கேட்கறாங்க. பொதுவாக இருக்கக்கூடியவர்களும் வந்து கேட்கறாங்க. அதே போல உச்சநீதிமன்றம் என்ன கேட்டுக்கிறா, 41 பேருக்கு வந்து ஒரே நாள் எப்படி நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்றீங்க? அந்த கேள்வி வந்து எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் கேட்டிருக்காரு. ஸோ இதுக்கு வந்து அவங்க தரப்புல இருந்து இது வரைக்கும் அங்க வந்து வாதாடிய வந்து வில்சன் அவர்களும் வந்து பதில் சொல்லல. இங்க வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இல்ல பதில் சொல்லிட்டாரு. அவரு வந்து புதிய அளவுல எங்களுக்கு மருத்துவர் இருந்தாங்க, நாங்க பண்ணிட்டோம் அப்படின்றாரு அவரு. இல்ல எப்படி அந்த இரவுல வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல ஏதோ கான்ஃபரன்ஸ்னால 220 பேர் அங்க வந்தாங்க அப்படின்ற ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய செவிலியர்களும் இருந்தாங்க. இந்த விளக்கம் அவங்க கொடுத்துருக்காங்க, வில்சன் கொடுத்துருக்காரு. சட்டப்பேரவையும் அவங்க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு வச்சிருக்காரு. ஸோ அவங்க தரப்புல இருந்து அந்த மாதிரியான விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நீங்க இன்னொரு கேள்வியும் அதிமுக கேட்கறாங்க, என்ன அப்படின்னா அரசு அதிகாரிகள் எதற்கு வந்து விளக்கம் கொடுக்கணும்? வந்து அதான் ஒரு நபர் ஆணையம் இருக்கு, எல்லாம் இருக்கு, எதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு. அதை தாண்டி வந்து உச்சநீதிமன்றம் வந்து இது சிபிஐக்கு மாத்துறதுக்கு வந்து 2 காரணத்தை வந்து நான் சொல்லுவேன். ஒன்று வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து தன்னிச்சையாக வந்து அவங்களுக்கு எஸ்ஐடி அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சது. இன்னொரு காரணம் வந்து ஐஏஎஸ் அதிகாரி அமுதா அவர்கள் வந்து தன்னிச்சையாக வந்து பிரஸ் மீட் கொடுத்தது. அது வந்து ஒரு சார்புடையதாக வந்து நீதிமன்றம் வந்து கருதியது. அது அந்த கோர்ட் ஆர்டர்லயும் அது. ஸோ இந்த 2 ரீசன்கள் தான் வந்து முக்கியமான ரீசனா பார்க்க சிபிஐக்கு மாற்றுறது. ஒரு அரசு அதிகாரியே வந்து ஒரு தலைபட்சமாக கருத்து கூறும்போது அப்ப அந்த விசாரணை எப்படி நேரடியாக நடக்கும், நேர்மையா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாக்குறாங்க. அதே போல அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றம் வந்து தன்னிச்சையா எடுத்தது. ஏற்கனவே வந்து முதல்வர் ஒரு நபர் வந்து ஆணையத்தை அமைச்சிருக்காரு. அப்படி அமைக்கும் பொழுது நீங்க இன்னொரு எஸ்ஐடி போட்டீங்கன்னா ரெண்டு வந்து வெவ்வேறு டைரக்ஷன்ல போகும். இல்லைன்னா இந்த தனிநபர் ஆணையம் இருக்கு, அதை சொல்லிட்டு தான் எஸ்ஐடி கேட்கும். இல்லைன்னா எஸ்ஐடி சொல்றது தான் வந்து தனிநபர் ஆணையம் கேட்கும். ஸோ முதல்வரை மீறி எதுக்கு வந்து நீதிமன்றம் செயல்பட்டது அப்படின்னு சொல்லிட்டும் கேட்டிருக்காங்க. ஓகே, உங்களுடைய கருத்து சட்டமன்ற அமளி முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். ஏன்னா இப்ப அசம்பிளின்றது மக்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ பொலிட்டிக்கலாக இந்த இஷ்யூ வந்து இப்போ அசம்பிளியில் டிஸ்கஸ் பண்ணப்படுறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ சம்பவம் நடந்து நிறைய நாட்கள் ஆயாச்சு, இன்னும் அந்த அக்கௌண்டபிலிட்டி ஃபேக்டர்ன்றது பெருசாக அங்கே நடந்த மாதிரி இல்லை. ஸோ இது ஒரு விவாதமாக அங்கே அசம்பிளியில் மாறுறதுன்றது நல்ல ஒரு விஷயம். நம்ம ஏற்கனவே நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம் என்னென்ன நடந்திருக்கு, எங்கெங்கே தப்பு இருக்குன்ற விஷயங்கள்லாம். ஸோ மோஸ்ட்லி அந்த விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. வழங்கப்பட்ட இடம் கரெக்டா, காவல்துறை கரெக்டா அதை ஹேண்டில் பண்ணாங்களா, போதிய பாதுகாப்பு அங்கே வழங்கப்பட்டதா, இந்த விஷயங்கள்லாம் தான் டிஸ்கஸ் பண்றாங்க. முக்கியமா நான் ஒரு பாயிண்ட் என்னன்னு பாக்குறேன்னா, இப்ப மக்களோட சேஃப்டியை என்ஷூர் பண்ண வேண்டிய பொறுப்பு அரசுக்கும் காவல்துறைக்கும் இருக்கு. டெஃபினட்டா மக்களோட பாதுகாப்பை அவங்க என்ஷூர் பண்ணணும். ஸோ அதனாலதான் இன்னைக்கு நம்ம ஒரு இவெண்ட் நடத்துறோம்னா நம்ம போய் அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்கிறோம். ஏன் நம்ம பெர்மிஷன் கேட்க வேண்டிய மாதிரியான ஒரு சிஸ்டம் இருக்கு? ஏன்னா அப்பதான் காவல்துறை இதெல்லாம் அனலைஸ் பண்ணணும், இது நடத்தினா சேஃபா இல்லையா. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க பெர்மிஷன் கொடுப்பாங்க. அப்ப இந்த சிஸ்டம் வந்து தேவைப்படுது. ஸோ எவ்வளவு பேர் வருவாங்க, இந்த லொகேஷன் கரெக்டா இருக்குமா, இவங்க நடத்துறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கலாமா, இந்த விஷயங்கள்லாம். ஸோ அப்ப அந்த விதிகள்லாம் மீறப்படும் போது அதை என்ஃபோர்ஸ் பண்றதுக்கான விஷயங்களும் அங்க இருக்கணும். ஸோ இப்ப அவங்க 10,000 பேர்னு சொன்னாங்க, ஆனா 20,000 பேர் வந்துட்டாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. அப்ப அவர் இந்த டைமுக்கு வரேன்னு சொன்னாரு, ஆனா சொன்ன டைமுக்கு வரல. ஆனா நீங்க ஒரு சிஸ்டம் வச்சிருக்கீங்க, நீங்க தான் பெர்மிஷன் கொடுக்குறீங்க, இந்த டைமுக்கு வரணும்னு நீங்க தான் இன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க. அதை தாண்டி அதெல்லாம் அவங்க மீறும் போது நீங்க என்ஃபோர்ஸ் பண்ணி விஷயங்களை கரெக்டா பண்ணக்கூடிய அந்த விஷயமும் நடக்கணும் இல்லையா, அது இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் அந்த விஷயங்கள்லாம் சரியா நடக்கல. ஸோ அது ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக் தான். ஸோ அரசு தரப்புல கண்டிப்பா நிறைய தவறுகள் இங்க நடந்திருக்கு. ஆனா முக்கியமா நான் என்ன பாக்குறேன்னா,
தாவேக்காவுக்கும் இதுல பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றதே அவங்க தான். ஸோ அப்ப அரசை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது. டெஃபினட்டா தாவேக்காவுக்கும் இதுல பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு. இப்ப நான் ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றேன்னா எனக்கு அதுல பொறுப்பு இருக்குல்ல. அதை நான் ஒழுங்கா ஆர்கனைஸ் பண்ணணும், சேஃபா இருக்கான்னு பார்க்கணும். ரைட், நீங்க சொல்றீங்க வழங்கப்பட்ட அந்த இடம் சரியில்லை அப்படின்னு சொல்றீங்க, அப்ப ஏன் நீங்க அந்த இடத்த அக்செப்ட் பண்றீங்க? இல்ல சார், நாங்க இங்க நடத்த முடியாது, இந்த இடம் எங்களுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு நீங்க சொல்லணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்க பண்ணணும். அதெல்லாம் செய்யாம பொறுப்பேற்காம சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தா எல்லாம் ஓட்ட முடிச்சுட்டாங்க, யாருமே களத்துல இல்லை. இப்பதான் மெதுவா எல்லாம் தலையை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. சிபிஐக்கு மாற்றப்பட்டதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொருத்தங்களா மெதுவா வெளியே வராங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்ப நல்லா டிவில எல்லாம் உட்காந்து பேசுறாங்க தாவேக்கு ஆதரவாளர்கள். இந்த 2 வாரமா ஆட்கள் யாரையுமே காணோம், இப்ப உட்காந்து டிவில நல்லா பெரிய பேச்செல்லாம் பேசுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நான் மீடியாக்காரங்கள்ட்ட சொல்ல விரும்புற ஒரு விஷயம் என்னன்னா, தாவேக்காரங்க நீ வெளியே வந்தாங்கன்னா முதல்ல இந்த 2 வாரம் எங்க போனீங்க, ஏன் ஒளிஞ்சீங்கன்னு கேட்கணும் எல்லார்ட்டையும். இல்ல வந்துட்டு தானே இருக்காங்க, யாரும் கேட்க மாட்டாங்களே. அதான் நான் சொல்றேன், இதை கேட்கணும், இந்த கேள்வி கேட்கணும். ஏன்னா நீங்க உட்கார்ந்து ஒரு 2 வருஷமா தாவேக்காவை சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, இஷ்யூ நடந்ததுக்கு அப்புறம் ஓடி ஒளிறீங்க, இப்ப திரும்ப டிவிகள் வந்து பேசுறீங்கன்னா ஊடகங்களும் சரி பத்திரிகையாளர்களும் சரி ஃபர்ஸ்ட் இந்த ஆதரவாளர்கள்ட்ட கேட்கணும். ஆதரவாளர்களா இருக்கலாம், பேச்சாளர்களா இருக்கலாம், அபிஷியல் பேச்சாளர்களா இருக்கலாம், அவங்க எல்லாத்துக்கிட்டையும் கேட்கணும், ஏன் நீங்க இந்த 2 வாரங்கள் ஓடி ஒளிஞ்சீங்க, இப்ப ஏன் வெளியே வரீங்க? சம்பவம் நடந்து 41 பேர் இறந்திருக்காங்க, அதுல உங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. நீங்க தான் அந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றீங்க. அப்ப நீங்க டேமேஜ் கண்ட்ரோல்ல ஈடுபடணும், ஏதோ ஒரு வகையில மக்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். ஆனா நீங்க ஓடி ஒளிஞ்சிருக்கீங்க, ஏன் 2 வாரமா நீங்க வெளியே வரல, இப்ப ஏன் வெளில வரீங்கன்னு கேட்கணும். இப்ப ஏன் வெளில வராங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. கரெக்டா சிபிஐக்கு மாற்றப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க இப்ப வெளியே வராங்க. முன்ஜாமீன் கூட கிடைக்கலன்னு நினைக்கிறேன் இல்லையா? முன்ஜாமீன் கிடைக்கல, முன்ஜாமீன் கூட கிடைக்கல. சிடிஆர் அவர்கள் முன்ஜாமீன் கூட கிடைக்கல, சிபிஐக்கு மாத்தனோடனே வெளியே வராங்க இல்லையா? சிபிஐக்கு மாத்தனோடனே வெளில வராங்க. நீங்க இன்ஃபேக்ட் ஃபேஸ் பண்ணிருக்கணுங்க, எதுக்குங்க ஓடி ஒளிறீங்க? உங்க பக்கம் என்ன, நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல உங்க பக்கம் நியாயம் தானே இருக்கு, எல்லாம் ஃபேஸ் பண்ணுங்க, லீகலா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுங்க, ஏன் எல்லாம் ஓடி ஒளிறீங்க? ஸோ அதனால இந்த பாயிண்ட்டை கிளியரா எல்லாரும் கேட்கணும். ஏன்னா அது ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. அப்ப ஒரு கட்சியா ஏன் இந்த மாதிரியான கண்டிஷன் இருக்கு, ஏன் நீங்க ஓடி ஒளிஞ்சிங்கன்றத மக்கள் கேட்கணும். அதே மாதிரி ஊடகங்களும் கேட்கணும். இவங்களை உட்கார வச்சு சும்மா பேச்சு நடத்திட்டு இருக்க கூடாது. அதை ஒவ்வொரு தடவையும் நான் பாக்குற விஷயம் இதுதான். தாவேக்காவை பொறுத்தளவுல கேட்க வேண்டிய கேள்விகளும் அவங்களை டீல் பண்ண வேண்டிய விதத்துல மக்களும் சரி ஊடகங்களும் டீல் பண்ண மாட்டேங்கிறாங்க. ரொம்ப ஃப்ரீயா அவங்களை விட்டுட்டு இருக்காங்க. அது இருக்கக்கூடாது. ஒரு தப்பு பண்ணா கண்டிப்பா கேட்கணும், இந்த 2 வாரம் என்ன நடந்ததுன்னு கேட்கணும். யாருமே வந்ததானே கேட்கறதுக்கு, யாருமே வரமாட்டீங்களே. வராங்கல்ல, இப்போ வந்து பேசுறாங்கல்ல, பேசும்போது வெளியே வந்த பிறகு வந்து அவர் ஏதோ சிறைக்கு சென்ற மாதிரியும் அதே போல பெரிய தியாகத்தை பண்ண மாதிரி சால்வை போட்டு வர வைக்கிறாங்க. அதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியும். நேற்று பனையூர் ஆபீஸ்ல வந்து புஷி ஆனந்த் அவர்களுக்கு நல்ல வரவேற்பு, தொண்டர்கள்லாம் கூடி நல்ல ஒரு வரவேற்புலாம் கொடுத்துருந்தாங்க. எங்கேயோ அவரு ஏதோ அவருடைய கெட்டப்லாம் கூட மாறி இருக்கு, தாடிலாம் வச்சிருக்காரு, அதான் மாறு வேஷமா அப்படின்னு தெரியல. இதனாலதான் ஒரு 2 வாரம் காவல்துறையால பிடிபடாம இருந்தாரா என்ன தெரியல. ஸோ இது எப்படி பாக்குறீங்க, இந்த அப்ரோச் எப்படி பாக்குறீங்க? ரொம்ப கேவலமான அப்ரோச் இது. மக்களுக்கும் தாவேகா கட்சிக்கும் எந்த கனெக்ஷனுமே இல்லை. இப்ப நார்மலான ஒரு பொலிட்டீஷியன், இப்ப நம்மளே என்ன பண்ணுவோம், நமக்கு இப்போ ஒரு ப்ரெஷர் வருது, பிரச்சனை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்மகிட்ட இருக்கக்கூடிய லெவரேஜ் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன, மக்கள் கொஞ்சம் பேர் நம்மளை பாக்குறாங்க, ஸோ உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ட்விட்டர்ல அதை இன்ஃபார்ம் பண்ணுவோம், வீடியோ போடுவோம். ஸோ அதோட லாஜிக் என்ன, மக்களுக்கு தெரியப்படுத்தணும் என்ன நடக்குதுன்றத. அப்ப தாவேக்கான்ற கட்சி சிக்கல்ல இப்ப மாட்டிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், யார்கிட்ட முதல்ல ஓடணும், மக்கள்கிட்ட தான் ஓடணும். ஆனா இவங்க எங்க பண்றாங்க, மேல லாபி பண்றாங்க, இவங்க எஸ்கேப் களத்துல யாருமே இல்லை. தெரிஞ்சு வந்து அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கலாம். என்னன்னா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பேசுறவங்களை வந்து சில பேர் வந்து கொஞ்சம் இன்டெலெக்சுவலா இருப்பாங்க. ஒரு அருண்ராஜ் இருக்காரு, அதே போல நம்ம சிடிஆர் நிர்மல் இருக்காரு. இவங்கெல்லாம் வந்து அவர் வந்து ஐஆர்எஸ் அதிகாரியா இருந்தார், இவர் வந்து ஏற்கனவே கட்சியில இருந்து வந்தார் சிடிஆர் அவர்கள். ஸோ அவர்கள் வந்து பேசுவாங்க. மற்றபடி வந்து நிறைய பேர் இருக்காங்களா, இப்போ புஷி ஆனந்த் அவர்களாகட்டும், அதே போல தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நிறைய பேர் பேசுறாங்கல்ல, அவங்களாம் பேசும்பொழுது வந்து கவனம் தவிர ஏதாவது வார்த்தையை வெளிவிட்டாங்க அது இன்னும் சென்சிட்டிவா ஆகும்னு சொல்லிட்டு கூட வந்து தலைமை அறிவுறுத்தி இருக்கலாம். இப்போ புஷி ஆனந்த் அவர்கள்லாம் பேசினா வச்சுக்க, என்ன பேசினா அவருக்கே தெரியாது, ஒரு ஃப்ளோவில் அடிச்சு விட்டு போயிட்டே இருப்பார். அப்படி இருக்கும்போது ஓகே கொஞ்ச நாள் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு தலைமை சொல்லிருக்கலாம். ஸோ அது நல்லதும் கூட தானே அந்த கட்சிக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன், தலைமை அந்த மாதிரியான ஸ்டாண்ட்லாம் எடுக்கலாம். சென்சிட்டிவான இஷ்யூ ஒன்று நடந்திருக்கு, பெரிய பிரச்சனை இருக்கு, அதனால நம்ம குவைட்டா இருக்கணும், தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசிடாதீங்கன்னு சொல்லலாம், அதுல தப்பு இல்லை. அப்ப தலைமை பேசணும்ல, தலைமையும் அமைதியா தானே இருக்கு, தலைமையும் பேச மாட்டேங்குது,
கீழே இருக்கவங்களையும் தலைமை பேச விட மாட்டேங்குது. அதனாலதான் யாரும் பேசல. எல்லாருமே மௌனமா இருக்காங்கன்னு அதுக்கு அர்த்தம் என்ன? எங்க இருந்தோ அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு, அமைதியா இருக்கணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு, அதனாலதான் அவங்க அமைதியா இருக்காங்க. ஸோ ரைட், கீழே இருக்கவங்க நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க, அப்ப நீங்க பேசணும்ல, ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் வரணும்ல. இப்போ உங்களுக்கு பிரச்சனை இருக்குங்க, அழுத்தம் வந்துட்டு இருக்குங்க, அது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க பிரச்சனை பண்ணிருக்கீங்க, நடந்த பிரச்சனையில உங்களுக்கும் பொறுப்பு இருக்கு. அப்ப பேச வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. மக்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்றீங்க நீங்க, அப்ப அதை மக்கள்கிட்ட சொல்லணும். அதை எதுவுமே சொல்லாம தலைமையும் அமைதியா இருக்கு, கீழே இருக்கவங்களும் அமைதியா இருக்காங்க. பேசுறது யாருன்னு பார்த்தோம்னா யூடியூபர்ஸ் தான். யூடியூபர்ஸ் மட்டும்தான் விஜய்க்காக பேசிட்டு இருக்காங்க, வேற யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. இது எப்படின்னு பாக்குறது? சோ இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, இவங்க மக்களை நம்பியே இல்லை, இவங்க வேற யாரையும் நம்பி இருக்காங்க. மக்களை நம்பி இந்த கட்சி இல்ல. நீங்க சொன்ன மாதிரி இவங்க டீலிங் எல்லாமே பாத்தீங்கன்னா டாப் லெவல்ல ஏதோ நடந்துட்டு இருக்கு. இப்ப கரெக்டா சிபிஐக்கு மாத்தணும்னு எல்லாரும் வெளில வராங்க. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? மக்களை நம்பி இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே நீங்க வெளில வந்திருக்கணும். வெளில வந்து இந்த மாதிரி பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, இதுக்கு நாங்க தார்மீக பொறுப்பெடுக்கிறோம், கண்டிப்பா எங்களால முடிஞ்ச விஷயங்கள் எல்லாமே செய்தோம், பட் அதை மீறி இந்த மாதிரி நடந்துருச்சு, இனிமேல் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யறோம், அதை தாண்டி இதுக்கு பின்னாடி வேற சந்தேகங்களும் எங்களுக்கு இருக்கு, அந்த மாதிரி நீங்க பேசியிருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகளெல்லாம் நீங்க வெளியே விட்டுருக்கணும். ஆனா அதெல்லாம் எதுவும் பண்ணாம கரூர்ல ஏன் இது நடந்ததுன்னு அப்படி ஒரு நாசூக்கா வீடியோ விஜய் ஒன்று ரிலீஸ் பண்றாரு. அது எக்ஸ்பிளேஷனே கிடையாதுங்க. விஜய் பேசுன எக்ஸ்பிளேஷனே கிடையாதுங்க. அவர் ப்ராப்பரா சொல்லியிருக்கணும். அவர்கிட்ட உண்மை இருக்குன்னா அதை கரெக்டா சாலிடா கான்கிரீட்டா சொல்லணும். நாங்க மற்ற இடங்களெல்லாம் நடத்தணும், பிரச்சனை இல்லை, ஆனா கரூர்ல மட்டும் பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் மேம்போக்கெல்லாம் நீங்க மழுப்பிலாம் பேசக்கூடாது. ஸோ இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. இது காட்டக்கூடிய விஷயம் என்ன, அந்த கட்சிக்கும் மக்களுக்கும் எந்த தொடர்புமே இல்லை, இவங்க மக்களை சார்ந்தே இந்த கட்சி இல்லை. ஸோ இது ஆபத்தான ஒரு விஷயம். ஆனால் எண்ட் ஆஃப் தி டே நம்ம பார்க்கும்பொழுது ஒட்டுமொத்தமாக இந்த கரூர் விவகாரம் திமுகவுக்கு தான் பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் பார்க்க முடியுது. இன்னைக்கு சட்டசபையில் அவங்க நடந்து கொண்ட விதம், திமுக நடந்து கொள்ற விதம், தொடர்ச்சியாக அவங்க பண்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது திமுக தான் ஏதோ நெருக்கடியில் சிக்கியிருக்க மாதிரி தோணுது. மக்களுடைய கோபம் மொத்தமாக டிவிகே பக்கம் திரும்புறதை விட டிஎம்கே பக்கம் தான் திரும்பி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இன்னும் ஒரு 2-3 முக்கியமான மசோதாக்களையும் கொண்டு வராங்களாம் திமுக அரசு. இந்தி வந்து கட்டாயமாக நாங்கள் விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு மசோதா, அப்புறம் இன்னும் சில மசோதாக்களையும் வந்து கொண்டு வர போறாங்களாம். ஏன் இதை கொண்டு வராங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த மிகப்பெரிய ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இங்க பில்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த கரூர் விவகாரத்துக்கு பிறகாக இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்னு பார்க்குறேன். இந்த கரூர் விவகாரம் இதன் பிறகாக ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி பில்ட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை சின்னதாக ஒரு டைவர்ட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக இந்த இந்திக்கு எதிரான ஒரு மசோதா, அப்புறம் இன்னும் சில மசோதாக்கள்லாம் இன்னைக்கு சட்டப்பேரவையில் வந்து கொண்டு வராங்க அப்படின்ற செய்திகள் வந்து நேற்றுலேருந்து வந்துகிட்டு இருக்கு. நேற்று இரவு கூட வந்து முக்கியமாக வழக்கறிஞர்களோடு, முக்கியமான ஆளுமைகளோடு ஸ்டாலின் அவர்கள் விவாதம் பண்ணியிருக்காரு, ஆலோசனை பண்ணியிருக்காருன்ற செய்திகள்லாம் வருது. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? திமுகவுக்கு பெரிய அளவில் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இது பில் பண்ணி கொடுத்துருக்கு. அது உண்மைதான் நினைக்கிறேன். திமுகவுக்கு பெரிய ஒரு கெட்ட பேர் இது வாங்கி கொடுத்துருக்கு. அந்த மூடுமே பயங்கரமா ஷிஃப்ட் ஆயிடுச்சு. போஸ்ட் கரூர் இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் என்வரன்மெண்ட் தமிழ்நாட்டுல மாறி இருக்கு. மீடியாவோட செயல்பாடுகள் லைட்டா மாற பார்க்க முடியுது. இந்த மாதிரி நேரங்கள் தான் வந்து மாறும். வாய்ப்பா பயன்படுத்தி அவங்க மாறி ட்ரிகர் பாயிண்ட் நடக்கும்போது, அது எலெக்ஷன் கிட்ட வருது, ஒரு ட்ரிகரும் கிடைச்சிருச்சு, அப்படி ஸ்லோவா அவங்களும் மாறுறாங்க. புதிய தலைமுறை இஷ்யூ எல்லாம் நம்ம பாக்குறோம். ஸோ அதெல்லாம் காட்டுற விஷயம் என்னன்னா, திமுகவும் ஹாப்பியா இல்லை, ஏதோ நம்ம கையை விட்டு போகுது அப்படின்றத ஃபீல் பண்ணி தாண்டி வந்து திமுக டிஃபெண்ட் பண்றாங்க. ஆக்சுவலா தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டத்துல அந்த மாதிரி ஒரு விபத்து நடந்தது. திமுக என்ற கட்சிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா தமிழக அரசா முதல்வர் இருக்காரு, அமைச்சர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து டிஃபெண்ட் பண்றாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து டிஃபெண்ட் பண்றாங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து டிஃபெண்ட் பண்றாங்க. ஸோ வந்து இவங்க டிஃபெண்ட் பண்ண அந்த படியெல்லாம் வந்து திமுக பக்கமே போறதா நான் பார்க்குறேன். ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வந்து யாருமே இந்த விஷயத்த ஆதரிக்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை, டிஃபெண்ட் பண்ணவும் இல்லை யார் மேலேயும் வந்து பிளேம் பண்ணவும் இல்லை. அவங்க அமைதியா இருக்கிறாங்க. யாரு? தமிழக வெற்றி கழகம். இல்ல சதி நடக்குது. அவரு விஜய் சொல்லும் பொழுதே நடக்குதுன்றாரு. விஜய் மட்டும் சொன்னாரு, மற்றபடி யாரும் பேசல. இல்ல இப்போ வந்து திமுக இருக்க ஈகோ சிஸ்டம் ஃபுல்லாவே வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக மாறியது. ஆனா தமிழக வெற்றி கழகத்துல விஜய் அவர்களை தவிர வந்து வேற யாரும் பேசல. விஜய் அவர்கள் பேசுறதுலயுமே வந்து நிறைய பேருக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருந்தாலும் வந்து ஒட்டுமொத்த ஒரு திமுக ஈகோ சிஸ்டமும் அரசு இயந்திரமும் திமுக இருக்கிற நிர்வாகிகள், அமைச்சர்கள் எல்லாமே மாறும்பொழுது அவங்க வந்து இவங்க தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, சதின்னு சொல்லிட்டு. பட் திமுகவுக்கு வந்து அதை டிஃபெண்ட் பண்றதுலேயே வந்து நேரம் சரியா இருக்கு. அதை நாங்க பண்ணல, நாங்க இதை பண்ணோம், 500 போலீஸ் வந்து நாங்க கொடுத்தோம், நாங்க வந்து 30 ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணோம், அமைச்சர் செந்தில் பாலாஜி அங்க போயிட்டாரு, முதல்வர் இரவே வந்துட்டாரு, தனிநபர் ஆணையம் அமைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல
நீங்க இவ்வளவு வேகமா வேற எதுலையுமே பண்ண மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுது. ஓகேங்களா, இவ்வளவு அவசரம் இந்த விஷயத்துல மட்டும் ஏன் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுது. ஸோ இதெல்லாம் தான் வந்து திமுக பக்கம் நோக்கி போறதா நான் பாக்குறேன். இப்போ எப்படின்னா, இப்ப ஜல்லிக்கட்டு போராட்டம் எடுத்துப்போமே, ஒரு பெரிய ஒரு மேசிவ் போராட்டமா வெடிச்சது. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, மக்களுக்கெல்லாம் ஜல்லிக்கட்டு மேல பெரிய ஆர்வம் அப்படின்றதெல்லாம் தாண்டி பெரிய ஒரு கோபம் ஜென்ரலாவே மக்களுக்கு இருந்தது. பல ஆண்டுகளா நிறைய சிக்கல்கள் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஜல்லிக்கட்டு அப்படின்ற பாயிண்ட்ல அது வெடிக்குது. இங்கேயும் அந்த மாதிரியான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி பில்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறேன். மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க, ஆனா அதெல்லாம் பெருசா வெளியே வர்றது கிடையாது. ஏன்னா மீடியால பெருசா இஷ்யூஸ் எல்லாம் எடுத்து பேசுறது இல்ல, மக்கள் பிரச்சனைகளை பேசுறது இல்ல. ஸோ மீடியாவை நம்ம பார்க்கும்போது ஆன்டி இன்கம்பன்சி இல்லை அப்படின்ற ஒரு பார்வை ஜென்ரலா ஏற்படுது. ஆனா கண்டிப்பா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. ஸோ இப்ப எலெக்ஷன் கிட்ட வரும்போது கரூர் சம்பவம் நடக்கும்போது என்ன பொறுத்தளவுல விஜய் மேலேயும் தப்பு இருக்கு, அரசு மேலேயும் தப்பு இருக்கு, ரெண்டு பேர் மேலேயும் டெஃபினட்டா தப்பு இருக்கு. பட் மக்களை பொறுத்தளவுல மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னா, ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, மக்களுக்கு திமுக மேல கோபம் இருக்கு. சோ அதனால கம்ப்ளீட்டா மக்களோட கோபம் ஃபுல்லா திமுக பக்கம் திரும்புது அப்படின்ற மாதிரி ஒரு காரணமா வச்சுக்கிட்டாங்க. இது ஒரு விஷயமா நான் பாக்குறேன். சோ மக்களுக்கு எப்பவுமே இப்படிதாங்க, மக்கள் கோபமா இருக்காங்கன்னா கோபம் ஒரு சைடு தான் டைவர்ட் ஆகும். நீங்க எந்த பெரிய பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் எடுத்து பார்த்தாலும் அதுக்கப்புறம் நீங்க என்ன லாஜிக் சொன்னாலும் செல்லுபடி ஆகாது. நீங்க பெரிய பெரிய ப்ரொட்டஸ்ட் எல்லாம் வெடிக்கும்ல, இன்டர்நேஷனலாவும் சரி இந்தியாலையும் சரி, ஒன்ஸ் மக்களோட கோபம் ஒரு குரூப்பை நோக்கியோ கவர்மெண்ட் நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன லாஜிக் சொன்னாலும் செல்லுபடி ஆகும். விழற வரைக்கும் அது இருந்துகிட்டே. ஆமா, அது பயங்கரமா அந்த பக்கம் டர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வகையில விஜயை பொறுத்தளவுல அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, விஜயை பார்க்கும்போது ஒரு அண்டர் டாகாவும் இருக்காரு. எல்லாரும் சேர்ந்து விஜயை டார்கெட் பண்றாங்க. சோ அதுவும் பார்த்தோம்னா ஒரு சென்டிமெண்டல் ஃபேக்டரும் இருக்கு. நம்ம நேத்து பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகும். இப்ப அதான் முகமது அலி பார்த்தோம்னா எப்பவும் பாக்ஸிங் மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா பில்டப் கொடுப்பாரு, ஆப்போனன்ட்ட காலி பண்ணிடுவார், மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஹைப் கிரியேட் பண்ணிடுவார், இவன் வேஸ்ட் ஒண்ணுக்கு மூட ஃபுல்லா திருப்பிடுவார். பிலிப்பீன்ஸ்ல என்ன ஆகுது, இதே மாதிரி ஜோ ஃப்ரேசியர்னு ஒரு ஃபைட்டரோட சண்டை போடுறாரு. அப்ப அங்கேயும் ஜோ ஃப்ரேசியருக்கு எதிராக நிறைய பேசுறாரு, மீடியாவும் ஜோ ஃப்ரேசியர் அட்டாக் பண்ணுது. ஆனா அங்க மக்கள் பார்த்தோம்னா அந்த ஃபைட்ல ஜோ ஃப்ரேசியரை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தளவு இவன் அண்டர் டாக், எல்லாரும் சேர்ந்து அவனை அட்டாக் பண்றாங்க. ஸோ நம்ம அவனை சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணும்போது பப்ளிக் சென்டிமெண்ட் பார்த்தோம்னா சில சமயம் அந்த அண்டர் டாக் பக்கம் திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் டெஃபினட்டா இது திமுகவுக்கு பெரிய ஒரு செட்பேக் தான். அதுவும் எலெக்ஷனுக்கு முன்னாடி இது நடக்கிறதுன்றது பெரிய ஒரு செட்பேக் தான். அது போக இந்த லாஸ்ட் ஒரு 6 months பார்த்தோம்னா நிறைய இஷ்யூஸ் வெடிச்சுக்கிட்டே இருக்கு. கஸ்டோடியல் டெத்தா இருக்கலாம், கேஸ்ட் அட்ராசிட்டிஸா இருக்கலாம், தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையா இருக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் பார்த்தோம்னா லாஸ்ட் 6 months வெடிச்சுக்கிட்டே இருக்கு. அதோட சேர்ந்து கடைசியில இது ஒண்ணு பெருசா வந்து முடியுது. ஸோ அதனால விஜய் மேல தப்பு இருந்தாலுமே கூட மக்கள் அதை பெருசா சீரியஸா எடுக்காம மக்களோட கோபம் இந்த பக்கம் திரும்புது, திமுகவோட சைடு திரும்புது அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். சரி, இப்போ ஆக்சுவலா அது ஒரு புறம் இருந்தாலும் இந்த விவகாரத்துல வந்து பாஜக, அதிமுக மற்றும் தமிழக வெற்றி கழகம் வந்து ஒன்னா சேர்ந்துருக்கு. ஸோ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து கூட்டணியா மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அங்கிருந்து வந்து எம்பி குழுக்கள் இங்க வந்ததும் ஸோ அதுதான் வந்து தொடக்க புள்ளி அப்படின்னு சொல்லிட்டும் சொல்றாங்க. அமித்ஷா அவர்களே விஜயிடம் பேசினார். அதே போல இப்ப அப்கமிங் டெவலப்மெண்ட்ஸும் வந்து அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்க எப்படி இந்த இஷ்யூ வந்து எதிர்கட்சிகளை ஒன்னா நினைச்சிருக்குல்ல, இது வந்து தேர்தலில் வந்து கூட்டணி அரசியலை நோக்கி போகுமா? கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி இந்த இஷ்யூ வந்து எதிர்கட்சிகளை ஒண்ணு சேர்த்துருச்சு, ஓரளவுக்கு ஒண்ணு கிட்ட க்ளோஸா கொண்டு வருதுன்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். அதுக்கான சூழலை ஏற்படுத்திருக்குன்னு பார்க்கலாம். திமுக ரொம்ப காஷியஸா இருக்காங்க, அதுக்கான சூழலை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுல திமுக ரொம்ப காஷியஸா இருக்காங்க. ஸோ அதனாலதான் திமுகவை பொறுத்தளவுல பெருசா விஜய் மேல ப்ரெஷர் போடல. நினைச்சா இன்னும் அதிகமா ப்ரெஷர் போட்டிருக்கலாம், பட் அந்த அளவுக்கு பெருசா போடல. ஏன்னா விஜய் மேல ப்ரெஷர் போட விஜய் என்ன பண்ணுவாங்க, அந்த பக்கம் போயிடுவார். ஸோ அந்த அழுத்தத்தை போடல. பட் இருந்தாலும் இப்ப இந்த இஷ்யூ நடந்ததுக்கு அப்புறம் விஜய் அந்த சைட் ஸ்லோவா போற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி பிஜேபியும் சரி ஏடிஎம்கேவும் சரி அவங்க ஃபுல்லா விஜய பேக் பண்றாங்க. ஸோ இப்ப என்ன பொறுத்தல தப்பு, விஜய் அவங்க ஃபுல்லா பேக் பண்ணக்கூடாது. ஏன்னா நாளைக்கு விஜய் கூட்டணியில சேராம தப்பிச்சு ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க ஃபுல்லா விஜயை சப்போர்ட் பண்ணிட்டு நாளைக்கு விஜய் தப்பிச்சு போயிட்டாருன்னா அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிரும். ஏன்னா இப்ப நரேட்டிவ் எப்படி செட் ஆகுதுன்னா டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு செட் ஆகுது. டிவிகே இங்க உள்ள வந்துட்டா பிரச்சனை இல்ல, ஆனா டிவிகே உள்ள வராம தனியா நின்னுட்டாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா நரேட்டிவ் வந்து தப்பா செட் ஆயிடும். அது இல்ல, அதை நான் வேற மாதிரி பாக்குறேன். பட் நீங்க ஏன் கூட கூட்டணி வைக்க தேவையில்ல, பட் திமுகல இருக்க சில கட்சிகளை வந்து கூட்டிட்டு போய் தனியா கூட்டணி வச்சுக்கோ. அது அதிமுக தான் பிரச்சனையா முடியும். இல்ல, உங்களுக்கு திமுக என்ற கட்சி அதிகபட்சம் நம்பி இருப்பது கூட்டணி நம்பிதான். முக்கியமா காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகளை வந்து நம்பி இருக்குன்னு வச்சுங்களேன். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான முக்கிய கட்சிகளை மட்டும் திமுகவோட பெரிய பலமே வந்து சிறுபான்மை மக்களோட வாக்குகள் தான். அப்படி இருக்கும்போது
காங்கிரஸ் போய் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுங்க. நான் விடுதலை சிறுத்தைகளை வந்து தனியாக அவங்களுக்கு லைக் எங்கள் கூட தான் அவங்க கூட்டணி வைக்க மாட்டாங்க, உங்கள் கூட கூட்டணி வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபரை கொடுக்குறாங்க. இல்லை நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை விஜய் அவர்கள் செய்யாமல் இருப்பாரா? இப்போ டிவிகேவை பொறுத்தளவில் டிவிகேவுக்கு மேபி டிடிவி தினகரனோட கூட்டணி வைக்கலாம், ஓபிஎஸோட ஒரு கூட்டணி வைக்கலாம். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் விஜய்க்கு இருக்கு. இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸை விஜய் கையில் எடுத்தாருன்னா அது அதிமுக பாஜகவுக்கு தான் டேஞ்சர். அதை தாண்டி காங்கிரஸ் ஏங்க டிவிகே கூட போகணும்? காங்கிரஸுக்கு என்னங்க பிரச்சனை இருக்கு? காங்கிரஸுக்கு 40 சீட்ஸ் வந்துட்டு இருக்குங்க தமிழ்நாட்டுல இருந்து கிளியரா. பட் இந்த எலெக்ஷன் அதுக்கானது இல்ல, அதுக்கானதான எலெக்ஷன் இல்ல. அதான் நான் சொல்ல வரேன், அதுக்கான எலெக்ஷனே இது கிடையாது. அப்ப அசம்பிளி எலெக்ஷனுக்காக எது கூட்டணியை உடைக்கணும்? ஒவ்வொரு லோக்சபா எலெக்ஷன்லயும் தட்டுல வச்சு சீட்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தான் காங்கிரஸ் பார்ட்டிக்கு. லோக்சபால ஒரு 5-6 சீட்டுக்காக, எக்ஸ்ட்ரா ஒரு 5-6 சீட்டு வாங்கணுன்றதுக்காக காங்கிரஸ் பார்ட்டி எதுக்கு இங்க அலைன்ஸை ஜெப்படைஸ் பண்ணும்? இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய சூழலை பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கம்ஃபர்டபுளான ஒரு சூழல் காங்கிரஸுக்கு இருக்கு. இந்த கம்ஃபர்டபுளான சூழலை ஏற்படுத்தி கொடுத்தது திமுக தான். காங்கிரஸோட சக்தி எல்லாம் காங்கிரஸ் பார்ட்டி ஜெயிக்கல. அப்கோர்ஸ் அவங்களுக்கு மைனாரிட்டி ஓட்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் ரைட். அதை தாண்டி திமுக சீட்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது எதுக்கு காங்கிரஸ் பார்ட்டி குழப்பணும்? வாய்ப்பே கிடையாது. ஸோ அதே மாதிரிதான் விசிகேவுக்கும். விசிகே எதுக்கு டிவி கூட போய் அலைன்ஸ் வைக்கணும்? 6 சீட், அதே 6 சீட்ல வந்து அந்த கட்சி தொடர்ந்து சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா? பட் அந்த கட்சி வந்து எப்போ ஆரம்பிச்சது? 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. ஸோ நம்மளோட பலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு புரி வைக்கலாம்னு சொல்லிட்டு கூட வெளில வரலாம். இப்ப சிக்கல் என்னன்னா, யதார்த்த அரசியல்ல 5 வருஷம் கட்சி நடத்தணும், ரைட்டா? ஸோ 5 வருஷம் நீ கட்சி நடத்தணும்னா அவங்க கட்சியும் கட்சி தொண்டர்களும் தலைமையும் சில விஷயத்துக்கு அடாப்ட் ஆயிருப்பாங்க. எனக்கு அதிகாரம் வேணும், ஒரு 4 சீட் எனக்கு ஜெயிக்கணும், 6 சீட் கிடைச்சா இல்ல 4 ஜெயிக்கணும், 3 ஜெயிக்கணும், இதுதான் அவங்க கணக்கா இருக்கும். இதை பிளான் பண்ணி அந்த 5 வருஷமா ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்கள பொறுத்தவரை பெரிய ரிஸ்க் எடுக்க முடியாது. இப்ப நீங்க சொன்னது பெரிய ரிஸ்க். பரவாயில்ல, நமக்கு ஒரு சீட் கிடைக்கலாம்னு பரவாயில்ல, இந்த தடவை நம்ம திமுகவுக்கு ஒரு பாடம் கற்பிப்போம் அப்படின்ற இடத்துல இருந்து அவங்க செயல்படுவாங்கன்னு சொல்றீங்க. அது மிகப்பெரிய ரிஸ்க். ஸோ அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஆட்கள், அதிகாரத்தை ருசிச்ச கட்சிகள் அந்த மாதிரியான ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்கள பொறுத்தவரை அவங்க எப்படி கணக்கு பண்ணுவாங்கன்னா, நமக்கு 2 ஆப்ஷன், ஒன்லோ 0 சீட்ஸ், இல்லைன்னா குறைஞ்சது 2-3 சீட்ஸாவது நமக்கு வின்னிங் சீட்ஸா இருக்கும். அப்ப எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருந்தா இந்த சைடு தான் போவாங்க. ஸோ அதனால என்ன பொறுத்தளவுல டிவிகேவால ஒரு 3rd ஆல்டர்னேட்டிவா ஃபார்ம் பண்ண முடியாது, ஒரு 3வது அணியை ஃபார்ம் பண்ண முடியாது. அப்படியே ஃபார்ம் பண்ணாலும் ஓபிஎஸ், டிடிவி இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸை சேர்த்து ஒரு 3வது அணியை ஃபார்ம் பண்ண முடியும். அந்த மாதிரியான 3வது அணி ஃபார்ம் பண்ணா அது ஏடிஎம்கேவுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும், ஏடிஎம்கேவுக்கும் பாஜகவுக்கும் பேக் ஃபயர் ஆகும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன், விஜய்ன்றது ஒரு 2-edged swordம்பாங்கல்ல, 2 சைடும் குத்தக்கூடிய ஒரு கட்சி, 2 சைடும் சுடக்கூடிய ஒரு துப்பாக்கி. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். நீங்க இன்னைக்கு விஜய்க்கு ஃபுல் பேக்கப் கொடுக்குறீங்க. ஸோ நரேட்டிவ் இப்போ எப்படி மாறுது, டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு மாறுது. நாளைக்கு விஜய் தனியா போயாச்சுன்னா பெருசா டேமேஜ் ஏற்படுத்தும். அப்புறம் எலெக்ஷன் கிட்ட வரும்போது டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்ற மாதிரி அவங்க மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. பாஜகவும் ஏடிஎம்கேவுக்கும் லைம் லைட் கிடைக்காது. அது ஒரு பெரிய சிக்கலா மாறிடும். ஸோ அதனால ரைட், விஜயை பேக்கப் பண்ணுங்க. எப்போ பண்ணணும்னா அலைன்ஸ்ல இவர் கன்ஃபார்மா வந்ததுக்கு அப்புறம் அதை பண்ணணும். இந்த அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டிருக்கு, அதுக்குள்ள விஜய் போவாரா அப்படின்றதுல எனக்கு பெரிய கேள்வி இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க விஜய் என்னவோ அக்காமடேட் பண்ணுவாங்க அப்படின்றது ஒண்ணு. 2வது, வந்த முதல் எலெக்ஷன்லயே ஒரு பெரிய ஹீரோ, அவங்க ரசிகர்கள் தான் இப்போ அவருடைய பலமா இருக்காங்க. அவர் ரசிகர்கள் வந்து விஜய் தான் 1, மற்றவங்க எல்லாம் 2-3 பார்த்தவங்க. இப்போ விஜய் வந்து 3-2, மற்றவங்க எல்லாம் 1-2 அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸோ அவங்க வந்து அப்செட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால விஜய் வந்து திரும்ப பொலிட்டிக்கலா இருந்து திரும்ப சினிமாக்குள்ள போகும்போது அவருக்கு டேமேஜ், அந்த இமேஜ் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த இமேஜ் கான்சியஸா இருக்கிறதுனால விஜய் அவர்கள் அந்த 2வது 3வது இடத்தை ஏத்துக்கிட்டு என்டிஏக்குள்ள போவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இவர் இன்னும் ப்ரூவ் பண்ணல ஓட்டு எவ்வளோன்றதையும். அதனால பிஜேபி வந்து சரி நீங்க 2வது எடுத்துங்க, நாங்க 3வது எடுத்துக்கிறோம் அப்படின்னு அவங்க ஒத்துப்பாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா ப்ரூவ் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு 24ல அவங்க. இவங்க ப்ரூவ் பண்ணாமே இன்னும் நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால எப்படி என்டிஏக்குள்ள விஜய் அகாமடேட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி என்ன பண்ணலாம் அப்படின்னா, விஜய் வந்து டம்மி அப்படின்னு அதிமுக சொல்ல வருது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். விஜய் கட்சிக்கு ஒரு பிரச்சனை, விஜய் தொண்டர்களுக்கு ஒரு பிரச்சனை, விஜய்க்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் நாங்க தான் நிக்கணும். டிஎம்கே எதிர்க்கக்கூடிய ஒரே பார்ட்டி ஏடிஎம்கே தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணதான் இவ்வளவு ஃபைட் பண்றாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். விஜய் தான் டம்மி, அவரால் ஒன்றும் பண்ண முடியாது, உங்களுக்கு பிரச்சனை நாங்க தான் வந்து நிற்போம், அதனால நீங்க எங்களை தான் ஆதரிச்சாகணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை டிவிகே தொண்டர்கள் கிட்ட ஏடிஎம்கே வைக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். தவிர்த்து மற்றபடி இந்த அலைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுன்றதுல எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன் அப்படின்னா விஜய் அவர்களை அகாமடேட் பண்ற அளவுக்கு என்டிஏல இடம் இல்லைன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டா இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். நினைச்சாங்கன்னா அகாமடேட் பண்ணலாம். ஏன்னா இப்போதைக்கு பெரிய கூட்டணி கட்சிகள் யாரும் இல்லை. இப்ப
திமுக அலைன்ஸ்ல பெரிய கிரௌட் இருக்கு, எல்லாம் ஃபுட்போர்ட்ல தொங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த அலைன்ஸ்ல இப்ப 2 கட்சிகள் தானே இருக்காங்க. அதுதான் 2 கட்சிகள் இருக்காங்க, எல்லாமே வந்து தலைவர்ன்றாங்க. ஒரு காங்கிரஸ் அப்படிதான் கெடல் பண்ணுவாங்க. காங்கிரஸ்ல தொண்டர்களே கிடையாது, எல்லா தலைவர் தான். ஏன் அப்படின்னா குடிநாடு ஆளே கிடையாது, எல்லாம் மேடம்ல தான் உட்காந்துருப்பாங்க. அதே போலதான் இப்போ என்டிஏ பாக்குறேன் நான், எல்லாருமே ஒண்ணுன்றாங்க. சோ வந்து அகாமடேட் பண்ணணும்னா என்னங்க, 30 சீட் கொடுக்கணும். விஜய்க்கு 30 சீட் கொடுக்க முடியும் அவங்களால? இல்ல 30 சீட்டு கொடுக்கலாம், 30 சீட்டு முக்கியம் இல்ல. விஜய் என்னவா ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க? விஜய் யாரு? ஒண்ணும் கிடையாது. விஜய்க்கு 30 சீட் கிடைக்கும், வேணா துணை முதல்வர் வேணா சொல்லிக்கலாம். அதை தாண்டி வேற ஒண்ணும் கிடையாது. விஜய்க்கு வேற என்ன கொடுக்கணும்? இன்னொன்னு சொல்லிக்கிறேன், விஜயை பொறுத்தளவுல இப்ப நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன். இப்ப நீங்க சொன்னீங்களே விஜயோட ரசிகர்கள் எல்லாம் கோச்சுப்பாங்கன்னு. விஜய் பிரச்சனை வந்தப்ப ரசிகர்கள்ட்ட எல்லாம் போல, மக்கள்கிட்டையும் போல, ரசிகர்கள்ட்டையும் போல. அப்ப ரசிகர்களோட வேல்யூ அவ்வளவுதான். ரசிகர்களால இங்க ஒன்றும் பண்ண முடியாது. விஜயை காப்பாற்றவும் முடியாது, விஜயோட செயல்பாடுகள் இன்ஃப்ளூயன்ஸும் பெருசா பண்ணணும். ஏன்னா விஜய்க்கு அதை விட பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதனாலதான் 2 வாரமா விஜய் ரசிகர்கள்ட்ட போல. நிஜமாவே விஜயோட செயல்பாடுகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியது ரசிகர்களா இருந்தா, நிஜமாவே அவரோட ரசிகர்களை பெரிய பலம் வாய்ந்தவர்களா விஜய் பார்த்திருந்தா ரசிகர்கள்ட்ட தான் அவர் போயிருப்பார். ரசிகர்கள்னு சொல்ல வேண்டாம், அவரோட தொண்டர்கள்னு வச்சுக்கோமே. இப்ப ஏன்னா இப்போ ஒரு அரசியல் தலைவர், அவரோட தொண்டர்கள்ட்ட அவரு போல. சோ அதனால இங்க அவங்க முக்கியமான பிளேயர்ஸ் கிடையாது. விஜயை பொறுத்தல அதான் சொல்றேன், அவரு எந்த பக்கமும் அவரு சுடலாம். 2 edged sword. அவர் எந்த பக்கமும் அவர் டேமேஜ் ஏற்படுத்தலாம். அது ஏன் நான் சொல்றேன்னா, இந்த சைட்ல அவர் மேல பிரஷர் நிறைய போட்டு அந்த பக்கம் போயிடுவார், அந்த சைடு நிறைய பிரஷர் போட்டு அந்த சைடு போயிடுவார். இவர் ஒரு நார்மல் பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்ல, எந்த சைடு போனாலும் ஈஸியா ஜெல்லும் ஆயிடுவார். இப்ப கம்யூனிஸ்ட் பார்ட்டியை பொறுத்தளவுல அவங்க போய் பாஜக அலைன்ஸ்ல போய் சேர்ந்தாங்கன்னா அந்த கட்சி இல்லாம ஆயிரும். ஆனா விஜய்க்கு அந்த ஃபேக்டர்லாம் கிடையாது. விஜயை பொறுத்தளவுல எந்த சைடும் போலாம். அப்கோர்ஸ் ஒரு சைடு போனா டேமேஜ் அதிகமா ஏற்படுத்துவார், இன்னொரு சைடு போனா டேமேஜ் மேபி கொஞ்சம் கம்மியா ஏற்படுத்துவாரா இருக்கும். ஆனா அந்த கட்சி ஒன்றும் பெரிய சிக்கல் வராது. அவர் தொண்டர்கள்லாம் ஒன்றும் பெருசா கொள்கை ரீதியா டாஸ் கேபிட்டல் 30வது பேஜ்ல இந்த மாதிரி ஒரு லைன் இருக்கு, சோ அதனால நம்ம கொள்கைக்கு எதிரான விஷயம்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. சோ அதனால விஜய்க்கு அந்த அட்வான்டேஜ் எல்லாம் இருக்கு. தாராளமா இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த பக்கமும் இல்ல, கொள்கை ரசிகர்கள் கேட்க மாட்டாங்க. ஆனா மேல இருக்க பத்திரிகையாளர்கள் மற்ற ஆட்கள் எல்லாம் கேட்டுட்டே இருப்பாங்களா, டேமேஜ் தானே அது. வெளியில வந்தா அந்த இமேஜ் ஒன்று உடையது இல்ல. விஜய் வந்து பெரிய ஹீரோ, பெரிய மாஸ், பெரிய புரட்சி நிகழ்த்த போறாரு, ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்ற அந்த இமேஜ் உடஞ்சிருல. அந்த இமேஜ் உடஞ்சும் போது அது பெரிய செட்பேக் தானங்க. அது 100%. நீங்க விஜய் எடுத்துக்கிட்டீங்கன்னா, விஜய் எதை விரும்புவார்னா தனியா நிக்கணும்ன்றதான் விரும்புவார். தனியா நிக்கிறது தான் விஜய்க்கு பெஸ்ட். ஏன்னா மாற்று அரசியலுக்கான ஆள்னா, ஊழல் இந்த விஷயத்துல எல்லாம் எனக்கு எந்த தொடர்புமே கிடையாது, நான் இங்க இருக்கக்கூடிய சிஸ்டம்ல இருந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஆள் அப்படின்ற இமேஜ் தான் அவர் மெயின்டைன் பண்ண விரும்புவார். அது போக நீங்க சொன்ன மாதிரி இபிஎஸ் கிட்ட இருந்து 30 சீட்டை வாங்கினா அதுவுமே விஜய்க்கு பெரிய டேமேஜ் தான். ஆனா இதெல்லாம் தாண்டி விஜய்க்கு முதல்ல சர்வைவ் ஆகணும்ல இந்த சிக்கல்ல. அவருக்கு வேற பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல. அதான் நான் சொல்ல வரேன், விஜயை பொறுத்தளவுல அவருக்கு அவர் நம்பி இருக்கிறது அவரோட மக்கள் சக்தியையோ, அவரோட தொண்டர்படையோ, அவரோட கட்சியோ நம்பி இல்லை. எந்த சைட்ல ஸ்ட்ரென்த் நிறைய இருக்கோ, யார் விஜய் மேல அழுத்தம் அதிகமா போடுறாங்களோ அந்த சைடு அவரு போயிருவார். டிஎம்கே கூட போலாமா? டிஎம்கேவுக்கு அப்கோர்ஸ் போக மாட்டாங்க, ஏன்னா டிஎம்கேவுக்கு தேவையில்லை. டிஎம்கேவை பொறுத்தளவுல டிஎம்கே என்ன விரும்புவாங்கன்னா, விஜய் தனியா இருக்கிறது தான் டிஎம்கே விரும்புவாங்க. விஜய் தனியா இருக்கிற வரைக்கும் டிஎம்கேவுக்கு செம்ம அட்வான்டேஜ். அது விஜய் ஏடிஎம்கே ஓட்ஸை ஸ்பிளிட் பண்ணுவார். ஸோ 2 ஆப்ஷன், விஜய் தனியா இருக்கலாம், இல்லைன்னா விஜய் ஏடிஎம்கேவுக்கு போகலாம். விஜய் தனியா இருந்தாருன்னா டிஎம்கேவுக்கு அது லாபம். விஜய் அந்த சைடு போயிட்டாருன்னா எலெக்ஷன் ரிசல்ட் நீங்க இப்பவே சொல்லிடலாம், ஏடிஎம்கே பிஜேபி ஸ்வீப் பண்ணிடுவாங்க, ஒரு பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நம்ம இந்த டிஸ்கஷன்லாம் ஏன் நடத்திட்டு இருக்கோம்னா, விஜய் தனியா இருக்காரு. இப்போ வரைக்கும் விஜய் தனியா இருக்கும் போது ரைட் டஃப் ஃபைட் இருக்கும் அப்படி இப்படின்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். விஜய் அந்த சைடு போயாச்சுன்னா ஒரு டிபேட்டுமே தேவையில்லை. நம்ம எல்லாம் யூடியூப் சேனல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வேற ஏதாவது பேச ஆரம்பிச்சிடலாம், ஸ்வீப் பண்ணிடுவாங்க. ஏடிஎம்கே வின் பண்ணிடுவாங்க. அதை நோக்கி தான் வந்து போற மாதிரி களம் இருக்கு அப்படின்னு சொல்லி இல்ல, நான் என்ன சொல்ல வரேன், நீங்க சொல்ற நான் ஏத்துக்கிறேன். விஜய் ரெசிஸ்ட் பண்ணுவார், விஜய்க்கு தனியா இருக்கணும்ன்ற விருப்பம் தான் இருக்கும். அதை தாண்டி போஸ்ட் கரூர் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த மாற்றங்கள் மேபி அவர் அங்க தள்ளிடலாம். இப்போ நான் மேபி தான் சொல்றேன், அதனால தான் சொல்றேன் விஜய் லாஸ்ட் மினிட்ல அங்கங்க டைவடிக்கிறது வாய்ப்பு இருக்கு. இல்ல நான் தனியா தான் போவேன்னு சொன்னா என்ன பண்ண முடியும் லாஸ்ட் மினிட்ல? சோ அந்த மாதிரியான சூழல் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நான் சொல்ற விஷயம் என்னன்னா, ஏடிஎம்கே பொறுத்தளவுல கேர்ஃபுல்லா இருக்கிறது பெட்டர். அவங்க விஜய் இந்த சைடு வந்துருவார் அப்படின்ற நம்பிக்கையில விஜயை ஃபுல்லா பேக் பண்றதெல்லாம் ரிஸ்க். அதுதான் நான் சொல்றேன்னா, விஜய் வந்து அவங்க நம்பி இதை பண்ணலாம்னு நினைக்கிறேன். விஜயை டம்மி பண்றதா இதை பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஒண்ணுமே கிடையாது, உனக்கு பிரச்சனை நான் தான் வந்து நிக்கணும் அப்படின்ற ஒரு இமேஜ் கிரியேட் பண்றாரு. நான் தான் பெரிய லீடர், நான் தான் பிரச்சனை வந்தா நிக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய இமேஜை எடப்பாடி அவர்கள் கிரியேட் பண்ண ட்ரை பண்றாரு. ஏன்னா விஜய் ரசிகர்கள் என்ன நினைப்பான், விஜய் தாங்க நம்மளுக்கு மாற்றம் கொடுக்க போறான், விஜய் தாங்க நமக்கு மாற்றம் கொடுக்க போறாரு, அவர் வந்த உடனே எல்லாம் நிகழ்ந்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா எடப்பாடி என்ன ப்ரூவ் பண்றாரு அங்க தொண்டர்கள் கிட்ட, உன் தலைவருக்கு பிரச்சனை நான் தான் வந்து நிக்கணும்,
ஏன்னா பேசணும், நாங்க எல்லாம் கப்பிச்சுப்புன்னு போய் அடங்கிட்டாங்கல்ல. இப்போ என்னன்னா உங்களுக்கு பிரச்சனை, நான் தான் வந்து நின்று இருக்கேன், என் தொண்டர்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, என் கட்சி தான் ஆக்டிவா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த தான் அவங்க தொண்டர்கிட்ட கிரியேட் பண்ண ட்ரை பண்றான்னு நினைக்கிறேன். அவங்க கூட்டணிக்கே வரலனாலும் விஜய் டம்மி ஆச்சுன்னா அங்க முடிஞ்சு போச்சு இல்ல. நடந்திருக்கு நினைக்கிறீங்களா? இல்ல அது நடந்திருக்க நான் ஃபீல் பண்றேன். விஜய் டம்மி ஆகிறது கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டு இருக்கு இல்லைன்னா. அந்த விஜய் டம்மின்னு ஆக 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 யாருக்கு அது பூஸ்ட் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான். எனக்கு அப்படி நடந்த மாதிரி இல்லை. நான் ஏன்னு சொல்லிடுறேன், நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆர்குமெண்ட் வைங்க. என்னன்னா இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா, எலெக்ஷன்ல எப்பவுமே நரேட்டிவ்னு வரும்போது 2 ஆட்களுக்கு தான் அங்க ஸ்பேஸ் உண்டு. உலகத்துல எங்க நீங்க பார்த்தாலுமே 2 டாமினன்ட் பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. அமெரிக்காவா இருந்தாலும் சரி, பிரிட்டனா இருந்தாலும் சரி, தமிழ்நாடா இருந்தாலும் சரி, இந்தியாவாலும் சரி, 2 டாமினன்ட் பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. இப்ப எப்படி KFCல பார்த்தோம்னா மெனு வந்து சிம்பிள் மெனு இருக்குல்ல, பெரிய லிஸ்ட்லாம் இருக்காது, சிம்பிள் மெனு இருக்கும். அதே மாதிரிதான் 2 பேர் தான் மைண்ட் வந்து மக்கள் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ மக்கள் மனசுல திமுக வர்சஸ் அதிமுக அப்படின்ற நரேட்டிவா ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது நரேட்டிவ் எப்படி இருக்குன்னா, டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு இருக்கு. மக்கள்கிட்ட இந்த இஷ்யூல உங்க ஒப்பீனியன் என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் பக்கம் நியாயம் இருக்கும்பாங்க, டிவிகே பக்கம் நியாயம் இருக்கும்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி இபிஎஸ் பேக்ல இருந்து சப்போர்ட் பண்றாரு, இவங்க டிஃபெண்ட் பண்றது கூட இவங்களுக்கு துப்பு இல்ல, இவங்க ஒரு வேஸ்ட் கட்சின்றதெல்லாம் செகண்டரி. ஆனா நியாயம் யார் பக்கம் இருக்குன்னு கேட்டா விஜய் பக்கம் நியாயம் இருக்கும்பாங்க. நான் சொல்றது விஜய் சப்போர்ட் பண்றவங்க அவ்வளவுதான் சொல்லுவாங்க. அவங்க இல்ல இபிஎஸ் ஐயா எங்களை சப்போர்ட் பண்ணாரு, இல்ல அண்ணாமலை எங்களை பேக்கப் பண்ணாரு, அதெல்லாம் அவங்க பெருசா பேச மாட்டாங்க. அது ஒண்ணு. 2வது நரேட்டிவ் நீங்க கண்ட்ரோல் பண்ணும். எலெக்ஷன் வரும்போது நரேட்டிவ் இருக்கு பாருங்க, டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே, அதுதான் உங்க நரேட்டிவ். என்ன ஆனாலும் எனக்கும் உனக்கும் தான் சண்டைன்ற மாதிரி மாத்தணும். இன்னைக்கு அசம்பிளியில் நடக்கிறதுலாம் அதுதான், அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. சோ அந்த இஷ்யூவை கம்ப்ளீட்டா அவங்க கையில் எடுக்கிறாங்க. டிவிகேன்ற ஃபேக்டரை ஓரமா வச்சுட்டு அந்த இஷ்யூவை கையில் எடுக்கிறாங்க, அது ஓகே. ஆனா நீங்க டிவிகேவை டிஃபெண்ட் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகுதுன்னா சண்டை டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் நடக்குது, நீங்க டிவிகேவை பேக் பண்றீங்க, அதான் நடக்குது. புரியுது. 2 கேள்வி என்ன அப்படின்னா, ஒண்ணு யார, அதாவது நீங்க என்ன கேக்குறீங்க அப்படின்னா விஜய் மீது சரியா தப்பா அப்படின்ற கேள்வி வச்சா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேக்குறீங்க. விஜய் மீது தவறு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்றீங்க. இன்னொரு கேள்வி நம்ம வைக்கணும், என்ன அப்படின்னா திமுகவை எதிர்க்கக்கூடிய வலிமையான கட்சியா நீங்க யாரை பாக்குறீங்க, எந்த தலைவரை பாக்குறீங்க அப்படின்ற இன்னொரு கேள்வி வச்சீங்கன்னா அந்த கேள்வியை மக்கள் குழம்புவாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் கிடையாது, விஜயால முடியாதுங்க, ஏன்னா ஒளிஞ்சிட்டாருங்க, விஜய் ஒளிஞ்சிட்டாரு, விஜய் கட்சி ஒளிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பம் உருவாயிருக்கு. அது உண்மையும் கூட. விஜய் ஒளிஞ்சிட்டாரு, கட்சி ஒளிஞ்சிருச்சு, அது ஆக்டிவாவே இல்லை, அது கட்சியாவே கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு மக்கள் வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்க இன்னொரு கேள்வி சேர்ந்து வைக்கும் பொழுது மக்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. எடப்பாடியா விஜயா அப்படின்னும் பொழுது எடப்பாடி தான் அப்படின்ற ஒரு இடத்துக்கு மக்கள் நகருவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் அந்த கேள்வி வரும் அதுக்கு. ஆனா லியோ முடிச்சுக்கிறேன், சாரி. ஏன்னா நான் சொன்னது மாதிரி இப்போதைக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, கரூர்ல சம்பவம் நடந்துருச்சு, மோசமான சம்பவம் நடந்துருச்சு, தப்பு யார் மேல அப்படின்னு கேட்கும்போது போல்ரைஸ்டா ஸ்டாண்ட் வந்து ஸ்பிளிட் ஆகுது. சில பேர், நிறைய பேர் வந்து விஜய் மேலதான் கரெக்ட், விஜய் தான் கரெக்டா பண்ணிருக்காரு, அவரு தப்பு எதுவும் பண்ணலன்றாங்க. கொஞ்சம் பேர் இது கவர்மெண்ட்டையும் சப்போர்ட் பண்றாங்க. சோ சொசைட்டி 2ஆ போலரைஸ் ஆயிடுச்சு. சோ இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, பிராடர் கொஸ்டின் என்னவா இருக்கும்னா, திமுகவை யார் வீழ்த்த முடியும் அப்படின்ற கேள்வி வரும்போது இந்த மக்கள் வந்து எண்ட் ஆஃப் த டே அதிமுகவை தான் சூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க. அதை தான் நானும் சொல்றேன். டெஃபினட்டா 24லயுமே மக்கள் அப்படிதான் பார்த்தாங்க. மெஜாரிட்டி மக்கள் அதிமுக தான் ஆல்டர்னேட்டிவா பார்த்தாங்க. அதனாலதான் அதிமுக 20% ஓட்டு வாங்கியிருக்காங்கல்ல. இப்பயும் அதிமுக தான் திமுகவுக்கான ஆல்டர்னேட்டிவ் மெஜாரிட்டி மக்கள் பார்ப்பாங்க. ஆனா இங்க சிக்கல் என்னன்னா, தொடர்ச்சியா டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்ற நரேட்டிவ் வந்துகிட்டே இருக்கும்போது அதுல ஒரு செக்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, டிவிகேவை ஆல்டர்னேட்டிவா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா டிவிகே தான் சண்டை போட்டுட்டு இருக்குன்ற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிதான் 24ல நடந்தது. 24ல என்ன ஆச்சுன்னா, பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தான் சண்டை அப்படின்ற மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணாங்க. அந்த நரேட்டிவ் செட் பண்ண அப்பவும் பெரும்பான்மையான மக்கள் அதிமுகவை தான் நிஜமான மாற்றா பார்த்தாங்க. பட் அதுல கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்க, ஒரு 5% இந்த பக்கம் திரும்புறாங்க. அந்த 5% இந்த பக்கம் திரும்பினாலே அதிமுகவுக்கு பெரிய டேமேஜ் ஏற்படும். சோ இந்த மாதிரியான நரேட்டிவ் பில்ட் ஆயிட்டே இருக்குல்ல, டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்ற நரேட்டிவ் பில்ட் ஆகுதுல. அப்படி பில்ட் ஆக ஆக ஒரு செக்ஷனுக்கு டிவிகே தான் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்ற அந்த பார்வை வர ஆரம்பிச்சிடும். அதனாலதான் சொல்றேன், இந்த நரேட்டிவை விடக்கூடாது. அந்த நரேட்டிவ்னு வரும்போது டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்ற அந்த நரேட்டிவை ஃபிக்ஸ் பண்ணும். அந்த நரேட்டிவ் நீங்க ஃபிக்ஸ் பண்ணாதான் நான் தான் மாற்று அப்படின்ற அந்த இடத்த வந்து நீங்க ஃபுல்லா ஹோல்ட் பண்ண முடியும். அந்த இடத்த நீங்க விட்டீங்கன்னா ஸ்லோவா ஃபுல்லா அங்க போங்க நான் சொல்ல வரல, ஒரு செக்ஷன் லைட்டா அங்க கரம்பி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது போச்சுனாலே உங்களுக்கு பெரிய டேமேஜ் தான். இல்ல லைக் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை வந்து அதிமுக தர விட்டாங்க. அவங்க வந்து தனியா நின்று வந்து ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. பட் அந்த பக்கத்துல ஒரு பெரிய கூட்டணி வச்சு அவங்க என்டிஏ வந்து ஃபேஸ் பண்ணாங்க. அதை தாண்டி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த இஷ்யூவை வந்து கையில் எடுத்ததுல இருந்தே வந்து
தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களும் வந்து அந்த பக்கம் சாய ஆரம்பிச்சாங்க. அதோட எதிரொலியை தான் நீங்க நிறைய இடங்கள்ல ஒரு கூட்டத்துக்கு போகும்போது தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை எடுத்துட்டு போனாங்க. நீங்க பார்த்துருக்கலாம் நினைக்கிறேன். அது வந்து காசு கொடுத்து அவங்களே கூட்டு வந்தாங்களோ, அப்படி இல்லைன்னா வந்து உண்மையாகவே வந்து தொண்டர்கள் போனாங்களா எனக்கு தெரியாது. உண்மையாகவே அப்படி அங்க அங்க அந்த கொடி வந்ததுன்னா தமிழக வெற்றி கழகத்துல இருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கணும். அது எங்க ஆட்களே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மாவட்ட நிர்வாகம் சொல்லிருக்கணும், இல்லை விஜய் சொல்லிருக்கணும். யாருமே சொல்லல. எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டத்தில் சொல்றாரு, சரி பிள்ளையார் சொல்லி போட்டீங்கல்ல, சரி இனிமேல் நல்லதே நடக்கும், அந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்றாரு. அப்படி சொல்லும் போதே தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை என்ன பண்றாங்கன்னா, நான் தனியாக தான் நிற்க போறேன், நான் தான் மாற்று, அந்த நெரேட்டிவ் டிவிகே டிஎம்கே அப்படின்னு நாங்கள் செட் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்கல்ல, அதை வந்து விஜயோ இல்லை அந்த கட்சியில் இருக்கும் யாரோ வந்து உறுதி செஞ்சிருப்பாங்க. அப்படி உறுதி செய்யாததுக்கு காரணமா என்ன சொல்றேன்னா, விஜய் அவர்கள் வந்து அதிமுக கூட்டணி தான் வந்து போக போறாரு. அது வந்து பாஜக இல்லாத அதிமுக கூட்டணியா, இல்லை வந்து பாஜகவோட சேர்ந்த என்டிஏ கூட்டணியா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இப்போ நான் ஒன்று கிளியரா சொல்லிக்கிறேன் இல்லையோ, இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் இந்த அலைன்ஸை விரும்புறாங்க, அதனாலதான் கொடியோட அங்க போனாங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த அளவுக்குலாம் அங்க தொண்டர்கள்லாம் கிடையாது. அங்க விஜய்க்கு விசில் அடிக்கிறது தான் ஆட்கள் இருக்காங்களே தவிர, இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுத்து கொடியோட இன்னொரு கட்சியோட மீட்டிங்ல போற அளவுக்கு உங்க தொண்டர்கள் கிடையாது. நான் சாலிடா சொல்றேன். அப்படி இருந்தா மேபி எக்ஸெப்ஷன் 1-2 பேர் இருப்பாங்களே தவிர, அந்த இஷ்யூக்கு அப்புறம் சொல்றேன் நான். சிம்பிள்ங்க. இந்த இஷ்யூ நடந்து 41 பேர் இறந்திருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தோட செயல்பாடு என்ன? நடந்த இடத்துல ஒரு கண்ணீர் அஞ்சலி, ஏதோ ஒரு நினைவேந்தல், ஏதாவது ஒண்ணு பண்ணாங்களா அவங்க? நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, அரசியல் ரீதியா செயல்படக்கூடிய கெப்பாசிட்டி அந்த தொண்டர்களுக்கு கிடையாது. அந்த கெப்பாசிட்டி இருந்தா அடிப்படையான இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க அவங்க. இந்த அடிப்படை விஷயத்த கூட இவங்களால பண்ண முடியலன்னா, அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு பொலிட்டிக்கல் ஆக்ஷனே இவங்களுக்கு வராது. அது என்னன்னு தெரியாது இவங்களுக்கு. அந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு தெரியல அவங்களுக்கு. சோ அதனாலதான் பண்ணல. அதனால அந்த மாதிரியான ஒரு கூட்டம் இங்க ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுத்து செயல்படுவாங்களான்றது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க சொன்ன மாதிரி அப்கோர்ஸ் இப்ப விஜய் கிட்ட இருந்து அறிக்கை வரல. விஜய் கிட்ட இருந்து அறிக்கை இப்ப வர முடியாது. விஜய் இப்ப இதுக்கு மட்டும் பேசினாருன்னா விஜய் சும்மா விட மாட்டாங்க. எல்லாம் 41 பேர் இறந்திருக்காங்க, அதுக்கெல்லாம் வாய் திறக்கல, இப்ப கூட்டணி இல்லைன்னு மட்டும் பேசுறீங்களா அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் கோவப்படுவாங்க. சோ அதனால விஜயாலையும் பேச முடியாது. அப்கோர்ஸ் விஜய் கட்சிக்காரங்களாம் இப்ப எங்க இருக்காங்கன்னே தெரியாது. இப்பதானே வெளில வர ஆரம்பிச்சிருக்காங்க. சோ 2 வாரமா அவங்க எல்லாம் பதுங்கி இருந்தாங்க. அதனால அவங்க பேசுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் இருந்தாலும் மறைமுகமா கூட எந்த சிக்னலும் வரல. அதை மேபி கொஞ்சம் வெயிட் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். பட் இதை மட்டுமே வச்சு முடிவுக்கு வர முடியாதுன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா இப்ப இருக்க சூழல்ல அவங்க அதை பத்தி எல்லாம் பேச முடியாது ஓப்பனா. சோ அதனால ரைட், நான் வந்து அங்க போகவே மாட்டாருன்னு சொல்ல வரல. நான் சொன்னது மாதிரி விஜயை பொறுத்தளவுல அவர் மக்கள் நம்பி அரசியல் பண்ணல, அது எனக்கு சாலிடா தெரியும். அதனாலதான் அவர் மக்கள்கிட்ட போல. அவரு இந்த பவர் பொலிட்டிக்ஸ மேல இருந்து அவர் விளையாண்டுட்டு இருக்காரு. யார் கையில் அதிகமான பவர் இருக்கும் அந்த சைடு அவர் சாய்வார். அது அந்த சைடாவும் இருக்கலாம், பாஜக சைடாவும் இருக்கலாம், அது நமக்கு தெரியல. பாஜக அதிமுக சைடாவும் இருக்கலாம். ஓகே, இந்த கான்வர்சேஷனை ஒரு இறுதிக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய இறுதியான ஒரு பார்வை மட்டும் சிம்பிளா வச்சிடறேன். என்ன அப்படின்னா, கரூர் விவகாரத்துக்கு பிறகாக ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி, டிஎம்கேக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி பில்ட் ஆகிருக்குன்றதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. இந்த 4 வருஷம் நடக்காத ஒரு விஷயம் கரூர் விவகாரத்துக்கு பிறகு பெரிய அளவுல திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை மக்களிடையே நடந்திருக்கு. ஊடகங்களும் அவங்களுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதை வந்து யாரு அறுவடை பண்ண போறா, அந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை யார் அறுவடை பண்ண போறா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்பொழுது, என்டிகே, டிவிகே, என்டிஏ, அதாவது அதிமுக கூட்டணி, இவங்க 3 பேர் இருக்காங்க. இது பிரிக்க போறாங்க. என்டிகேவை விட்டுருங்க, அவங்க வழக்கம் போல தனியாக நிற்க போறாங்க, அதனால அவங்க நம்ம பேச வேண்டாம். இன்னொரு பக்கம் டிவிகே வர்சஸ் என்டிஏ அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ ரொம்ப அழகா ஒரு நெரேட்டிவை பில்ட் பண்ணிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறேன். அதிமுக எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அழகா பில்ட் பண்றாங்க. அதை என்ன அப்படின்னா, மாற்று அப்படின்னு சொல்லிட்டு தான் டிவிகே வந்து இருக்காங்க. இப்போ நீ மாற்றே கிடையாது, நீ ஒரு டம்மி அப்படின்றத மக்களிடையே ரொம்ப அழகா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. உனக்கு பிரச்சனை ஆனாலும் நான் தான் வரணும், அதனால இவரை நம்பி போயிட்டு இருக்காதீங்க, அவருக்கு பிரச்சனை நான் தான் வந்து நின்று கத்தி கிடக்குறேன். இன்னைக்கு சட்டமன்றத்துல பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. இது எல்லாமே வந்து எதை சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அதிமுகவால தான் டிஎம்கே எதிர்க்க முடியும், அந்த தைரியம், அந்த துணிச்சல், அந்த வல்லமை இவங்க கிட்ட தான் இருக்கு அப்படின்றத ரொம்ப அழகா ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் அவங்க வந்து இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்ற ஒரு விஷயத்த, மாற்று அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு டிவிகேவால அறுவடை பண்ண முடியாது. டிவிகேவால அறுவடை பண்ண முடியாது. அது ரொம்ப தன் பக்கம் நகர்த்திக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறேன். அதனால இன்னும் கொஞ்சம் போக 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 டிவிகேவால அரசியல் பண்ணவே முடியாது இதுக்குள்ள. ஏன்னா இன்னும் பீக் ஆகிட்டே இருக்கும். எலெக்ஷன் வர 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 இந்த மொமெண்டம் அப்படின்றது இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ இப்பொழுதே அரசியல் பண்ண முடியாத விஜயால டிவிகேவால ரொம்ப பீக்கான டைம் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கணிக்க முடியல. அதனால டிஎம்கே வர்சஸ் என்டிஏ, அதாவது ஏடிஎம்கே அப்படின்னு தான் இந்த நரேட்டிவ் ரொம்ப அழகா பில்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன்.
இதை ரொம்ப அழகா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கொண்டு போயிட்டு இருக்காரு நான் பாக்குறேன். இப்ப என்ன பொறுத்தளவுல அப்கோர்ஸ் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இங்க நான் தான் பவர், விஜய் வந்து ஒரு டம்மி தான் அப்படின்றதான் மறைமுகமான மெசேஜ் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அது என்னவா வேணாலும் இருக்கலாம். பட் ரியாலிட்டி என்னன்னா, விஜய் தனியா கண்டெஸ்ட் பண்றாருன்னா மினிமம் 5-10% ஓட்ஸ் பிரிப்பார். அவர் மினிமம் 5-10% ஓட்டை தனியா இருந்தாருன்னா பிரிப்பார். ஸோ அதனால விஜய் தனியா நின்னாருன்னா என்ன ஆனாலுமே ஏடிஎம்கேவுக்கு நெகட்டிவ் தான் அது. ஸோ என்னோட பாயிண்ட் என்னன்னா, விஜயை நீங்க சப்போர்ட் பண்ணலாமா வேண்டாமான்றத விஜய் உங்க டீம்ல வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் முடிவு பண்ணுங்க. விஜய் நடுவுல தனியா நிற்கும் போது விஜய்க்கு நீங்க பேக் பண்ணீங்கன்னா என்னதான் இருந்தாலும் அது விஜய்க்கு தான் கிரெடிபிலிட்டியை ஆட் பண்ணும். எண்ட் ஆஃப் த டே நாளைக்கு விஜய் தனியா போயிட்டாருன்னா திரும்ப என்ன பண்ணுவாரு, ஏடிஎம்கே தான் அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நாளைக்கும் அதே தான் பண்ணுவாரு. எலெக்ஷன் கிட்ட வரும்போது அப்புறம் அதிமுக தான் அட்டாக் பண்ணுவார். ஸோ அதனால விஜய் நம்ம பேக்கெட்ல வந்து உட்கார்ந்துட்டாரான்றத ஃபர்ஸ்ட் நீங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க. அது பண்ணதுக்கு அப்புறம் விஜய்க்கு நீங்க வேல்யூ ஆட் பண்ணுங்க. ஏன்னா இப்ப இபிஎஸ் விஜயை சப்போர்ட் பண்றாருன்னா என்ன ஆகும், விஜய்க்கு அது கிரெடிபிலிட்டி ஆட் பண்ணுது. விஜய் மேல தப்பு இல்லைன்ற ஒரு கிரெடிபிலிட்டி ஆட் பண்ணுது. விஜய் மேல தப்பு இருக்குன்னு மக்கள் நினைச்சாதான் விஜய வேண்டான்னு ஒதுக்குவாங்க. ஸோ நீங்க தான் விஜய்க்கு இப்ப சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க, விஜய் கரெக்டான ஆள் தான் அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க. ஸோ அதனால அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்ற. விஜய் தனியா இருக்க போறாரா இல்ல நம்ம கிட்ட கன்ஃபார்மா வந்துருவாரா அப்படின்றத பார்த்துக்கணும். நம்ம கிட்ட கன்ஃபார்மா வந்துருவாருன்ற இடத்துக்கு நீங்க வந்தாச்சுன்னா வரட்டும், நீங்க முடிவு பண்ண வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி விஜய்க்கு நம்ம பேக்கிங் கொடுக்கறது எல்லாம் பண்ணலாம். அப்படி பண்ணா அப்கோர்ஸ் அது அப்ப யூஸா இருக்கும். நீங்க விஜய் கொடுக்குற எல்லா பேக்கிங்குமே உங்களுக்கு அட்வான்டேஜா மாறும் அப்ப விஜய் உங்க கூட இருக்கும்போது. ஸோ அதை தெளிவுபடுத்திட்டு பண்றது கரெக்டா இருக்கும் என்னோட பாயிண்ட். ஓகே, நிறைய விஷயங்கள் நம்மோடு ரெண்டு பேரும் லாஸ்ட் பாயிண்ட் ஏதாவது இருக்கா? இல்ல, ஆக்சுவலா வந்து விஜய் அவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து தனியாக தேர்தலை வந்து சந்திக்க மாட்டார், அப்படிதான் நான் பார்க்குறேன். அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு, பொருளாதார ரீதியாக, அதே போல வேட்பாளர்கள், அதே போல அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க கிட்ட இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய லேக நான் பார்க்குறேன். அதை தாண்டி வந்து விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்த உடனே இப்போ அதிமுக பாஜக ரெண்டு பேரும் வந்து கூட்டணியிலே இல்லை. அப்பவே வந்து ஒரு விஷயம் பேசப்பட்டது, அதிமுக தமிழக வெற்றி கழகம் அதிமுகவோட தான் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு அப்பயே சொன்னாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சில விஷயங்கள் என்ன சொல்லப்பட்டதுன்னா, இந்த மாதிரி வந்து கட்சி ஆரம்பித்த உடனே வந்து நாங்கள் அதிமுக கூட தான் கூட்டணி வைக்க போறோம்னா, அப்போ நான் ஏன் புதுசாக கட்சி ஆரம்பிக்க போறேன்னு ஒரு கேள்வி எழும். ஸோ நான் வந்து இன்னும் கட்சியை வளர்க்கணும், என் தொண்டர்களுக்கு வந்து ஒரு ஏன் கட்சி ஆரம்பிச்சு நான் உங்கள்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும். ஸோ அதனால இப்போதைக்கு கூட்டணி அறிவிக்க தேவையில்லை, எலெக்ஷன் நெருக்கத்தில் அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நிறைய பேர் வந்து அதை என்ன சொல்றாங்கன்னா, பாஜக இல்லாத ஒரு கூட்டணி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு வந்து சாத்தியம் சொல்லிட்டு எனக்கு தெரியல. இந்த இஷ்யூக்கு அப்புறம் வந்து பாஜக இருக்கிற ஒரு கூட்டணியில் விஜய் அங்கம் வகிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அது நெருக்கத்தில் தான் தெரியும். இப்போ நான் வந்து முடிவு பண்ண தேவையில்லை நான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு சந்தோஷம் என்னன்னா, இந்த இடத்துல தான் நம்ம 3 பேருக்கும் 3 டிஃப்ரெண்ட் வியூஸ் இருக்கு. ஸோ அந்த வகையில் இது கரெக்டான ஒரு டிபேட் நினைக்கிறேன். மகிழ்ச்சி. உங்களுக்கு என்ன கருத்து இருந்தால் கீழே அப்படியே கமெண்ட்ல பதிவு பண்ணிடுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைபையும் பண்ணிடுங்க. நன்றி.